வணக்கம் நேயர்களே. மிக நீண்ட காத்திருப்புக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை கேரளால அதன் இந்திய வாசலை தட்டியிருக்கு. ஸோ உங்கள் தந்தி டிவி நாங்களும் வரைகலை விளக்கத்தோடு வந்துட்டோம். இந்த வருஷம் புதுசாக பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? இந்த வருஷத்தோட பருவமழையின் தாக்கம் தான். தட் இன்க்ளூட்ஸ் போத் தென்மேற்கு பருவமழை அண்ட் வடகிழக்கு பருவமழை. ஏன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பருவமழையை வரவேற்கும் கையோட இந்த ஆண்டு நமக்கு காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்னென்னன்றதை பற்றியும் இந்த தொகுப்பில் விரிவாக பார்த்துடலாம். அந்த வகையில் திரையில் பாருங்கள், ஒரு 24 மணி நேரத்தில் இங்கே இந்தியாவுடைய அரபிக்கடல் பகுதியில் எந்த அளவுக்கு இன்டென்சிஃபை ஆகுது மழை மேகங்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மழை மேகங்கள் இன்னும் திரண்டு வந்து தான் நமக்கு ஒரு பெருமழையை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டு பருவமழை தொடக்கமே ஒரு குழப்பத்தோடு தான் ஆரம்பிச்சதுன்றதையும் நம்ம செய்திகளில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். மே 16ஆம் தேதியே அந்தமானில் பருவமழை தொடங்க, மே 26 கேரளாவில் பருவமழை தொடங்கும்னு சொல்லப்பட்டுச்சு. தொடர்ந்து மே 29, ஜூன் 1ன்னு தேதிகள் மாறினாலும் பருவமழை தொடங்கலை. இப்போ ஜூன் 4ஆம் தேதி களம் சாதகமாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா? இது நேற்று இரவுக்கான நிலவரத்தை பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு கேரள கடற்கரையோரம் அப்படியே அதை ஒட்டிருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதியில் உள்ள போக போக பாருங்க எந்த அளவுக்கு இன்டென்ஸ் ஆகுது பருவமழைக்கான மேகங்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நேத்தே கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி மாவட்டங்களில் மழை பெஞ்சதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது ஐசோலேட்டட் ரெயின், தனிப்பட்ட ஒரு மழையாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெஞ்ச ஒரு மழையாக தான் பார்க்கணுமே தவிர பருவமழையாக வகைப்படுத்த முடியாதுன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. ஏன் அப்படின்னா ஒரு 3 காரணங்களை அடுக்குறாங்க. பருவமழை அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அது பரவலான மழைப்பொழிவுன்னு ஒன்று இருக்கணும். 2வது வலுவான மற்றும் தொடர்ச்சியான கீழ்மட்ட மற்றும் மேல்மட்ட காற்று போக்குகள் இதுவும் இருக்கணும். 3வதா தொடர் மேகமூட்டம் மற்றும் வளிமண்டல செயல்பாடுகள். இது எல்லாமே இருக்கும் பட்சத்தில் தான் பருவமழைன்னு அதை நாம் வகைப்படுத்த முடியும். ஸோ இப்போதான் அது எல்லாம் கூடி வந்திருக்கு அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த தாமதத்துக்கு என்னதான் காரணம்னு கேட்டிங்களன்னா சூப்பர் எல்னினோ அப்படின்னு ஒரு வரியில் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதோட உண்மையான தாக்கம் இந்தியாவில் ஆகஸ்டில் தான் ஆரம்பம்னு சொல்கிறாங்க. நமக்கு பருவமழையை பெருமளவில் கொடுக்குற ஒரு தொழிற்சாலை மாதிரி தான் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா? இந்திய பெருங்கடல். இந்த இந்திய பெருங்கடல் தான் நமக்கு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை போல செயல்பட்டு இருக்கு. இந்த பெருங்கடல் பரப்பு அமைதியாக இருக்கும்போது நமக்கு மழை மேகங்களோட தொடர்ச்சியும் அடர்த்தியும் பாதிக்கப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வருஷம் பருவமழை மேகத்திரளும் இருக்கு அப்படின்றத திரையில பார்க்க முடியுது. பாருங்க, நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை அப்படின்றத பெருசா நம்ம பேசுறோம். ஆனா எந்த அளவுக்கு ஒரு திரட்சி கம்மியா இருக்கு அப்படின்றதையும் கூட வானிலை ஆர்வலர்கள் இதை குறிப்பிட்டு பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. as I said, இது நேற்று ராத்திரிக்கான நிலவரத்தை தான் இப்போ நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா மத்திய தரைக்கோட்டை தாண்டி தென் அரைக்கோளத்தில், அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்வோம் இல்லைங்களா, அந்த காற்றின் திசையை வச்சு நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பாருங்க, காற்றின் திசையை இங்கே இந்தியா இருக்கு, கீழே நல்லா பறந்து விரிந்த ஒரு இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையா? இந்த இந்திய பெருங்கடல்ல இருந்து இந்த காற்று பார்த்தீங்களன்னா அப்படியே வடமேற்கு திசையில் நகர்கிறது. இது கரெக்டாக இங்கே மதகஸ்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கடல் பரப்பு இது அப்படியே நகர்ந்து சொமாலியா கிட்ட போகும்போது தான் மத்திய தரைக்கோட்டை ஈக்வெட்டார்னு சொல்வோம் இல்லைங்களா, அதை தாண்டுது. அதை தாண்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களன்னா கொரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஃபெக்டால இதன் காற்றின் திசையானது மாறுகிறது. இந்த பக்கம் இப்படி வடமேற்கா போயிட்டு இருந்தது அப்படியே திரும்பி வடகிழக்கா திரும்புது. இந்த வடகிழக்குல இருந்து வரக்கூடிய இந்த காற்று தான் இங்க நமக்கு தென்மேற்கு பருவமழையாக மழை பொழிகிறது. சொமாலியா கிட்ட திசை மாறி இங்க இந்தியாவுக்கு வலம் குழிக்கும் ஒரு பருவமழையை கொடுக்கக்கூடியது இந்த காற்று தான். ஸோ இந்த காற்று நல்லா வலுவாக இருக்கணும், ஈரப்பதம் நிறைஞ்சதாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வலு குறைந்ததாகவே இருக்குது, ஈரப்பதத்துலையும் பெரிய அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் எல்னினோன்னு ஒரு வரியில் சொல்லிட முடியாது. நம்மளுடைய வெதர் சிஸ்டம் பாருங்களேன், பருவமழையை இந்தியா எந்த அளவுக்கு சார்ந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த வெதர் சிஸ்டமே கூட எங்கோ ஒரு மூலையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதையும் நாம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில இங்க பாருங்க,
பசிபிக் பெருங்கடலோட இந்த மேற்கு பகுதி, இந்த இடத்துல தொடர்ச்சியாக ஒரு டைஃபூன்னு சொல்லக்கூடிய அந்த கடுமையான சுழற்சிகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படியே இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வருது. அப்படியே இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலிருந்து கீழே இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்றின் ஈரப்பதம் அதை வந்து அப்படியே உறிஞ்சி திசை மாற்றிக் கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் மாறி இந்த பக்கம் போகவே இங்கிருந்து இந்த திசையில வடமேற்குல வந்து அப்புறம் வடகிழக்குல திரும்பி இங்க இந்தியாவுடைய மேற்கு கடற்கரையை அடையக்கூடிய அந்த காற்றின் அந்த மாய்ஸ்சர் ஈரப்பதத்தை வந்து ஆல்ரெடி நம்ம இழந்துட்டோம். அதனால தான் குறைவான ஒரு வலுவிழந்த ஒரு காற்றை வந்து நம்மளால இங்க பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயோ தூரத்துல பசிபிக் பெருங்கடல் கடல் பரப்புல ஏற்படக்கூடிய அந்த பருவகால மாற்றம் இங்க நம்ம இந்தியாவில் குறிப்பா கேரளத்துல பருவமழை தொடங்குறதை எந்த அளவுக்கு தாமதப்படுத்தி இருக்கு, எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்றது தான் இயற்கையோட மாயாஜாலம். இது போதாதுன்னு வங்காள விரிகுடா பிராந்தியம் இருக்கு இல்லைங்களா, இங்கேயுமே கூட ஏற்படக்கூடிய சுழற்சிகளும் தென்மேற்கு பருவமழை தாமதமாகவும் வலு குறைவானதாக இருக்கவும் காரணிகளாகவும் சொல்லப்படுது. ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் இப்போ தென்மேற்கு பருவமழை ஆயத்தமாக இருக்கு. கேரளாவை தொடர்ந்து கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு அப்படியே இந்தியா முழுக்க இந்த மழையை தரப்போது. என்ன, இந்தியா பெறக்கூடிய மழையில் 70-80% தென்மேற்கு பருவமழை நம்பி தான் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லீவர்ட் சைட்ல இருக்கோம். நமக்கு பெரிய மழை இதில் கிடைக்காதுனாலுமே நமக்கு தேவையான நதிகள், அணைகள் இது எல்லாத்தையுமே நிரப்பக்கூடிய ஒரு மழை தான் தென்மேற்கு பருவமழை. அதுலேயும் குறிப்பாக சொல்லினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கட்டும், அப்படியே கீழே குமரியாக இருக்கட்டும், ஒரு பெருமழையை பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகளே இருக்கிறது. குறிப்பாக குமரியை பொறுத்த வரைக்கும் 6 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கூட விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நாம் இங்கே குறிப்பிடணும். ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த வருஷம் சூப்பர் எல் நீனோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஆகஸ்ட்க்கு மேலே தான் அதோட எஃபெக்ட் தெரிய போகுது. அப்படின்னும் போது நமக்கு வழக்கமாக இந்த தென்மேற்கு பருவமழையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மழையின் அளவு இருக்கு இல்லையா, அதோட இயல்புல இருந்து 90% மட்டும்தான் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்தும் பேசியிருக்கிறதையும் நம்ம செய்திகளில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த நிலையில தான் ஆகஸ்ட் செப்டம்பர்ல மழையின் தீவிரத்தில் இது கை வைக்கக்கூடிய அதே நேரத்தில் அக்டோபருக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை காலம்னு ஒன்று வருது இல்லையா, தமிழகத்துக்கு அதிகமாக மழை கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிக மழை பொழிவை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சென்னை உள்பட கடலோர மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இங்கே எல்லாத்துலேயும் வெள்ளத்துக்கான பாதிப்பு இருக்குன்னு ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. நீங்கள் எதுக்குங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த காலத்துக்கிட்ட பேசுகிறீங்க, இப்போ இருக்கிற நிலைமையை பேசுங்க அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படக்கூடிய இங்கே தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வழக்கத்தை விட குறைவான தண்ணி கிடைக்கும். நமக்கு தண்ணி ஒப்பீட்டளவில் ஓரளவுக்கு குறைவாக கிடைச்சாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெள்ளம் ஏற்படும் அளவுக்கு ஒரு பெரிய மழைப்பொழிவை கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டத்தை இந்த சூப்பர் எல் நீனோ உருவாக்கியிருக்கு. அதை தாண்டி ஒரு பெரிய ஹோப்ஸ் இப்போ எங்கே மேலே இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தமிழ்நாட்டில் பரவலாக இந்த மழை கொடுக்கலனாலும் அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு தாண்டி இங்கே டெல்டா வரைக்கும் பாயக்கூடிய நதிகளாக இருக்கட்டும், கீழ்ப்பகுதிகளில் சிற்றாறுகள் பாயுது இல்லையா, அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த சோர்ஸ் அப்படின்றது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தான் இல்லையா. ஸோ அதனால் அங்கே தென்மேற்கு பருவமழையுடைய முக்கியத்துவத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தற்போது இந்த தென்மேற்கு பருவமழையோட ஆன்செட்டுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். நீங்க திரையில பார்க்குறீங்களே, அப்படியே அந்த மேற்கு கடற்கரையை ஒட்டி இந்த அரபிக்கடல் கடற்கரையோரம் வந்து மழை மேகங்கள் வந்து திரண்டு மழை பொழிவு தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது. இன்றைய நாளில் பெருமளவில் மழை பொழிவு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் கன்னியாகுமரியில் தொடங்கி அப்படியே மேலே போக போக மழையின் தீவிரமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஃபார் நம்ம ரேடாரை பார்க்கும்போது நமக்கு அந்த தரவுகளை வந்து உறுதிப்படுத்துது அப்படின்றதையும் பார்க்குறோம். பட் டெஸ்பைட் தட் இத்தனை சவால்கள் நம் முன்னே இருக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்குன்னு, அதை இதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம். ஏன்னா பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தென்மேற்கு பருவமழையில் குறைந்த மழை, இந்த பக்கம் வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை அப்படின்ட்டு வரும்போது ஒரு அசாதாரண ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இந்த சூப்பர் எல் நீனோ உருவாக்க காத்து கொண்டிருக்கிறதுன்னு எச்சரிக்கிறாங்க. அதுக்கு நம்மளோட தமிழக அரசும் சற்று முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்றதான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு. ஸோ பருவமழையின் முதல் நாள் இந்த பருவமழை நல்லா சிறப்பாக இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது தான் எல்லோரோட எதிர்பார்ப்பும். நமக்கு ஒரு நல்ல பொழிவு, நல்ல மழை பொழிவு கிடைக்கும்னு நாமளும் காத்திருக்கிறோம்.